வாழ்க வளமுடன். அன்பார்ந்த உறவுகளே, பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காட்சிகளை போயிருக்கோம். உண்மையிலே இந்த ஊட்டியில ஒரு அற்புதமான ஒரு இடம். ஊட்டியில அதாவது இந்த மாசம் செப்டம்பர் மாசம் வந்திருக்கோம். இந்த செப்டம்பர் மாசமே ஓரளவுக்கு இனிமையான ஒரு குளிரா இருக்கு. அதாவது நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல தான் இங்க சீசன் ஆரம்பிக்கும்னாங்க. ஆனா அந்த மாதிரி டைங்கள்ல இந்த மாதிரி சுற்றி பார்க்க முடியும்னா கடுமையான குளிர், அதை வெளியே கூட வர முடியாத ஒரு நிலைமையில இந்த ஊட்டியில ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த செப்டம்பர் மாசம், அதாவது நவம்பர் மாசத்துக்கு முன்பு வரைக்கும், அக்டோபர் மாசம் வர வரைக்கும் சீசன் நார்மலா இருக்குமா. நம்ம வந்தோம், அழகான ஒரு இயற்கையான, அதாவது பகல் நேரில் ஏசி போட்டிருக்கோம் பகல் நேரத்துல, அந்த மாதிரி ஊட்டி இருக்கு. ஆனா டிசம்பர் மாசங்கள்ல அல்லது ஜனவரி மாசங்கள்ல நவம்பர் மாசம் வந்தோம்னா கடும் குளிராக வெளியே போக முடியாது, வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல இந்த ஊட்டி போன்ற உதகை மண்டலம் போன்ற இடங்கள்ல இருக்கும். ஆனா நீங்க உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டுக்கு கூடிய பல்வேறு மக்கள் இங்க பார்க்கணும் அப்படின்னா சரியான நேரம் இந்த 3 மாதங்கள் கழித்து, அதே மாதிரி மே மாசமும், மேக்கு அடுத்த ஜூன் ஜூலை அந்த மாதம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி காலங்கள் வரும்போது அழகான இயற்கையான காட்சி. ஆனா பல்வேறு இடங்கள்ல பார்க்க நேரம் வேற வேற வேலைகள் வந்த காரணத்தினால இந்த யூடியூப் சேனலை இடத்துல பார்க்க முடியல. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு சொல்லுவோம் தான், இந்த சேனல் சொல்லுவோம். இன்னும் அடுத்த இடத்துல போறோம், இடத்த காட்டுறோம். தென்கை இது ஃபுல்லா அற்புதமான காட்சி. இங்க பாருங்க, இதெல்லாம் உண்மையிலே இயற்கையில அழகா இந்த ஒரு செடிகளை வளர்த்து ஒரு, அதாவது அனிமல்ஸ் மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மக்கள் பார்வைக்காக பண்ணியிருக்காங்க. தமிழக அரசோட சிம்பல் இதுல பாருங்க, இயற்கையாவே வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு வாய்மை வெல்லும் சொல்லி போட்டிருக்காங்க. அற்புதமான காட்சி. நம்ம கூட வந்த இஸ்மாயில் என்ன நடக்க முடியாம வயசான காலத்துல நடந்து வர்றாங்க. இந்த பாருங்க, அற்புதமான காட்சி. அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கு, அதாவது பெரிய விஷயம். அல்லாவுடைய மாபெரும் கிருபை கொண்டு இதெல்லாம் என்ன பேர் இருக்கு, இத்தாலிய கார்டன் தான். இத்தாலிய கார்டன் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அந்த உறவுகளே, இந்த பாருங்க, உண்மையான ஊட்டியில உண்மையிலே பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த பூங்காவும் உண்டு. அற்புதமான காட்சி. நல்லா பராமரிச்சிருக்காங்க, நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க. அன்பார்ந்த உறவுகளே, இதுதான் இத்தாலியன் பூங்கா. இந்த பதிலா போட்டிருக்கா, இத்தாலியன் பூங்கா. இது எங்க இருக்குன்னா ஊட்டியில. உண்மையிலே ஏகப்பட்ட ஊர்கள்ல இருந்து இந்த இடத்த இயற்கையான இப்ப கூட நான் நிக்கிறேன். எனக்கு குளிர் இருக்குதான் செய்யுது. ஆனா குளிருக்கு என்ன செய்யல, அந்த குள்ளாவ மாட்டல. மதிய நேரம் வெயில் அடிக்கி. ஆனா வெயில் அடிச்சாலும் இங்க என்ன செய்யுது, லைட்டா ஒரு குடும்பம், ஒரு அதாவது எப்படின்னா ஒரு ஏசி போட்ட மாதிரி, ஒரு ஏசி போட்ட மாதிரி இருக்கு. அதனால இங்க அதாவது திறந்த வெளி ஏசின்னு சொல்லலாம். இப்ப நம்மளை போனாலும் வெயில் கடுமையா அடிக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நல்ல அருமையா குளிரா இருக்கு. இந்த குள்ளா போட்டா தான் என்ன செய்யுது, ஓரளவுக்கு நமக்கு தாக்கு பிடிக்கும். பரவாயில்ல. இந்த வெயில் பாருங்க, வெயில் அடிக்கு, வெயில தான் நிக்கிறேன். இந்த வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன செய்யறது, இந்த இடத்துல ஒரு குளிர்ந்த தன்மை. அதாவது எப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு ஏசியை போட்டு அது நம்ம இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இங்க குற்றாலம் இந்த நம்ம ஊர்களில் போண்டு குளிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா ஏகப்பட்ட இயற்கையான ஒரு காட்சி இருக்கு. இன்னைக்கு நம்ம இதை ஷூட் பண்றோம் பாருங்க. இது பீரங்கி மாதிரி செட் பண்ணிருக்காங்க. டோன் டச், ஃபைன் 500. இதை டச் பண்ணக்கூடாது, அதை நம்ம டச் பண்ணல, சும்மா பக்கத்துல பாக்குறோம். டச் பண்ணா 500 ரூபாய் பைசன் போட்டிருக்காங்க. இது பீரங்கி மாதிரி செட் பண்ணிருக்காங்க, எல்லாம் பீரங்கி மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையான பீரங்கியா அதை செட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஆனா பீரங்கி மாதிரி நல்லா இருக்கு, நல்லா அற்புதமா இருக்கு.
பாருங்க, உண்மையா அருமையாக இருக்கு. எவ்வளவு அருமையாக மக்கள் பார்வைக்காக என்ன செய்யுங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். நம்மளே போட்ட ஊர்கள்லயும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா செய்யலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். பாருங்க, சும்மா வெளியூர்ந்து வந்திருக்காங்க, அந்த குளிர்ச்சியான இருக்கிறாங்க, பார்க்க அற்புதமா இருப்பாங்க. சூப்பர். இதுக்கு பேரு இலை பூங்காவாம். அற்புதமா இருக்கு. ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, இயற்கையாவே விட்டு வச்சிருக்காங்க. எதா இருந்தாலும் இயற்கையாவே அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. பூங்காக்குள்ள ஒரு சிறிய டீ சாப்பிட்றதுக்காண்டி ஒரு ஷாப் இருக்கு. டோன் டீ நேரடி விற்பனை ஏதோ போட்டிருக்காங்க. தண்ணி பாத்திர தண்ணி குடிக்கும். 60 ரூபா அந்த பாட்டில் தண்ணி. பாருங்க, சாதாரண தண்ணி தான், வேற வித்தியாசம் கொஞ்சம் பாட்டில் இருக்கு. ஆனா உள்ள வந்து பிளாஸ்டிக் பொருள் தடாதனால பாட்டில் கொடுக்குறாங்க. தண்ணி 60 ரூபா. டீ 20 ரூபா தான், நார்மல் தான். பிஸ்கட் சாப்பிட சின்ன குழந்தை மாதிரி சுலைமான் பாப்கானா பச்சை புள்ள தேவையா செல்ல புள்ள போயிருச்சு. உண்மையிலே எல்லாம் தென்கை சேனல் யூடியூப் சேனலுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கதையெல்லாம் இத்தாலிய பூங்காவில இந்த டீ கடை இருக்கு. நார்மல் ரேட்டு தான், அந்த அளவுக்கு பெரிய அளவு இல்ல, நார்மல் தான். வெளியே என்ன அளவுக்கு விற்கிறாங்களோ அதான். கொஞ்சம் தண்ணி கேனு மட்டும் 60 ரூபா. ஆமா, ஏன்னா பாட்டில்ல பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ள கொண்டு வர முடியாத காரணத்தினால பாட்டில்ல கொடுக்கறதுனால ரேட்டு கூட. வேற பாருங்க, பூங்கால பிஸ்கட் வாங்கி சாப்பிடலாம். பபுல்கான் பாப்கான் சாரி நம்ம தேவை காத்துக்கணும். சுகர் போடுறீங்களா? நம்ம போடணுமா? நம்ம தான் போடணுமா? சரி வாங்க. என்ன சிலவங்க சீனி கம்மியா சாப்பிடுவாங்க, சீனி கூட சாப்பிடுவாங்க. அதனால அவங்க தேவைக்கு பொருட்கள் போட்டுருக்காங்க. இந்த குச்சி வச்சு இப்படி பாருங்க, இந்த குச்சி இருக்கா, இதை வச்சு இப்படி நம்ம பிடிக்கிட்டு முடிஞ்சதா? அவ்வளோதான், பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. டீ சாப்பிட்டாச்சு, அடுத்த வேற காட்சி பார்ப்போம். நின்றுட்டு சாட முடியல, அந்த பக்கத்துல இடத்துக்கு ஒன்று உட்காந்துட்டோம். ஒரு சேர் கிடக்கு, அதில் வந்து டீ சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். உண்மையிலே ஊட்டிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தங்கினாலும் இடத்த பார்க்க நிறைய இடம்னு சொல்லி இந்த லோக்கல் உள்ள மக்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட பல்வேறு இடங்கள், நிறைய இடங்கள் இருக்கு சொல்றாங்க. நம்ம வேற தொழில் விஷயமா வந்தனால ஏதோ இந்த இத்தாலியன் பூங்காவை பார்க்கக்கூடிய நேரம் கிடைச்சது. ஆனா உண்மையிலே ஒரு இறைவனுடைய படைப்பு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வித்தியாசமா இருக்கு. உதாரணமா இந்த உதகமண்டல ஊட்டி என்ற தரையை பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்களில் வேற வேற மாதிரி பூக்கள் செடிகள் காய்க்கும். ஆனா இங்கேயும் மரங்கள் செடிகளும் வித்தியாசமாக தான் இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலே பார்த்து ரசிக்கக்கூடிய இடம். அது மாதிரி நார்மல் சமவெளி தளவு கிடையாது, இது திட்டு திட்டா இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் திட்டு திட்டா இருக்கும்.
அப்ப எப்படியோ ஒரு மலை மேல அப்படி ஒரு கட்டிடத்தை மேல தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதையும் வாய்ப்பு இருந்தா நான் காமிக்கிறோம். உண்மையிலே இது நீங்க ரசிக்க வேண்டிய ஒரு பார்க்க வேண்டிய ஊட்டியில இத்தாலியன் பூங்கா என்பது குறிப்பிடத்தக்கது. நான் அடுத்தடுத்த காமிச்சிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன்.